ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல இந்த ஆணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உரைக்கக்கூடிய விஷயம் என்ன, எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், அதாவது ஆணி பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும், எந்த விஷயத்துல எல்லாம் எப்படி கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே ரிஷப ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிரன் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால எல்லா செயல்களுமே திறம்பட செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு பேச்சுல வசீகர தன்மை இருக்கும். சிறப்பான பேச்சு திறமையால எல்லா விஷயங்களையுமே எளிதில் சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க பழகுவதற்கு ரொம்பவுமே இனிமையானவங்களா இருப்பீங்க. அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அடிக்கடி மாத்தி பேசுறது, சொன்ன சொல்ல இல்லைன்னு சொல்றது, இந்த ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே ஒரே மாதிரியா வாழக்கூடியவங்க நீங்க. அதே போல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா தயங்காம செய்வீங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா யாரு சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த செயலை செய்யவே மாட்டீங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்க பெரிய மாற்றத்துல எல்லாம் விரும்பி வரவேற்கவும் மாட்டீங்க. இருக்கிற விஷயம் நிலையானது அப்படின்றத நம்பக்கூடியவங்களா இருப்பீங்க. இருக்கிறதுலயே ஒரு சிறப்பான குணம் என்னன்னு தெரியுமாங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டு தயங்கி பயப்படாம அந்த பிரச்சனையை அப்போதையே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய வல்லமை ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே எல்லார்கிட்டையுமே ரொம்பவும் பண்பா நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல இந்த ராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஆட்சி வீடா இருக்கிறதுனால இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க ரொம்பவுமே நுண்கலைகள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். இன்னும் உங்களோட ஜாதகத்துல மட்டும் மற்ற கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலை உலகத்துல கூட கொடி கட்டி பறக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். சண்டையை பார்த்தா அந்த இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு கோபம்லாம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கோபம் மட்டும் வந்துருச்சுன்னா அடக்கி கொள்ள முடியாது. அந்த இடத்தையே சின்ன பின்னமா ஆக்கவுமே தயங்க மாட்டீங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு நீங்க தான் சரியான ஒரு உதாரணமாவும் இருப்பீங்க. ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்காரனா இருக்கிறதுனால அங்க சந்திர பகவான் உச்சனாகவும் வர்றதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கை ரொம்பவுமே நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ற மாதிரிதான் இருக்கும். இந்த கஷ்டத்தையுமே நீங்க இன்பமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பீங்க. கவனமா உங்களோட ஒவ்வொரு செயலையுமே செஞ்சாலுமே வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ரொம்பவுமே சங்கடப்படுவீங்க. எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மையை மட்டும் நாம செய்யறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனதுல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த பதிவுல சொல்லியிருக்கோம், முழுமையா பாருங்க. அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு, மேலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள், அது கிடைக்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத விரிவா நாம பார்க்கலாம். சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமையில விநாயக பெருமானின் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி சிறப்புடன் வாழ விநாயக பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இப்ப இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாக இருக்கக்கூடிய பலன்கள், கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம். உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குரு பகவானோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களோட வார்த்தைகள்ல இப்போ ஒரு தெளிவு பிறக்க போகுது. எடுத்த வேலைகளை நீங்க சிறப்பா நடத்தி முடிச்சு காட்டக்கூடிய வழி உண்டாகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும்.
வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வருவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். அரசியல்வாதிகளின் நிலை உயர்ந்து காணப்படும். வியாபாரிகளுக்கு தொழில் மீது புதிய அக்கறை உண்டாகும். தடைபட்டு வந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிய சொத்து வாகனம் சேர்க்கை உண்டாகும். சுகஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் கேது இணைந்து இருக்கிறதுனால உடல்நிலையில மட்டும் நீங்க எப்பொழுதுமே கவனமா இருக்கணும். சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் அவ்வப்போது வரலாம். மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கூடுதலா கவனம் செலுத்தணும். விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற வருமானம் வந்து சேரும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 9ஆம் தேதி வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வளம் நிறைந்த நாட்களை நீங்க காண முடியும். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை எல்லாமே சாதித்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம். எப்படின்னு கேக்குறீங்களா? தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும். வியாபாரத்தில் உண்டான தடை நீங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிச்சிடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமா இருக்கும். சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சவங்களுக்கு, தடைகளை சந்தித்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு. தடைகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமை உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகனா இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இணக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும். சிலர் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை 10ஆம் தேதி வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சலோடு செயல்பட்டு சாதனையை படித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவுமே லாபம் நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாயும் கேது பகவான் சுகஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பா நடக்கும். ஆனாலும் உடல்நிலையில மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர பகவானும் உங்களோட நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. தடைபட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றா நல்லபடியா இப்போ நடக்கும். இழுபறியா இருந்த வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி காணாமல் போகும். நினைச்சதை சாதிக்கும் காலம் இந்த மாதம். ஜீவனஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகிறதுனால தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வரவேண்டிய பணவரவு கூட சீரா இருக்கும். வராதுன்னு நினைச்சிருந்த கடனை நீங்க இப்ப பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் கிடைக்கும். வசதி வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்துல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் நீங்க முடிவு காண போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்குமே படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். கவனமா செயல்பட்டா கூடுதல் மதிப்பெண் பெற உதவியா இருக்கும். விவசாயிகள் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பெற முடியும். பணியாளர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர லட்சுமியை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் நீங்கும். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும். 3 நட்சத்திரக்காரங்களுமே பொதுவா விநாயகரை செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது ரொம்பவுமே நல்லது. வெள்ளிக்கிழமையில வழிபடுறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான செவ்வாய்க்கிழமையிலையும், ரோஹிணி நட்சத்திரக்காரங்க லட்சுமியை செவ்வாய்க்கிழமையிலையும், மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவதும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிபாடா பார்க்கப்படுது. இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வருவதன் மூலம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில வருவதை நீங்க கண்கூடா காண முடியும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். எல்லா விஷயத்திலுமே நன்மை உங்களுக்கு நடக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம்.
என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.